ஆறாம் எக்காளம். ஆறாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி, ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்ல கேட்டேன். ஆறாம் தூதன் எக்காளம் ஊதுகிறான். தேசங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அவருடைய கோபாக்கினையை அனுபவிப்பதற்கு தேசங்கள் பாத்திரம் உள்ளவைகளாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிலரை தம்முடைய கருவிகளாக பயன்படுத்துகிறார். தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம் அந்த கருவிகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. ஆறாம் தூதன் எக்காளம் ஊதின போது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று. அந்த சத்தம் ஆறாம் தூதனை நோக்கி பேசிற்று. அந்த சத்தம் அவனிடம், ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்துவிடு என்று சொல்லிற்று. 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்படும் வரையிலும் அவர்கள் யாருக்கும் சேதம் பண்ண மாட்டார்கள். கர்த்தர் அனுமதி கொடுக்கும் போது மாத்திரமே அவர்கள் அவிழ்த்து விடப்படுவார்கள். கர்த்தர் இப்போது இந்த 4 தூதர்களையும் அவிழ்த்து விடுவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார்.